அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 29ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறதுங்க. இந்த அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு சில மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்க போகிறதா, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், நிதி நிலைமை, ஆரோக்கியம், இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயத்திலையுமே எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு விதங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துது. அதிலும் தங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நேற்றைய முயற்சிகளை இன்றைய காலகட்டத்தில் வெற்றியாக்குவீங்க. எதிர்பார்த்த மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும். எதுலேயுமே உறுதியாக இருந்து வெற்றியும் அடைவீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அனைத்திலையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது அவசியம். நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் பின்விளைவு பற்றி யோசித்து செயல்படுவது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உங்களுக்கு அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். கடந்த காலத்தில் இருந்து நெருக்கடி, பிரச்சனை, சங்கடம் எல்லாமே விலகவும் ஆரம்பிச்சிடும். நினைத்த வேலைகளை எந்த விதமான தடையும் இல்லாமல் நடத்தி முடித்திடக்கூடிய நிலையும் உண்டாக பெறுவீங்க. தொழில் நிறுவனம் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும். வியாபாரத்தில் இருந்த தடையும் விலக ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் பலம் அதிகரிக்கும். அதே போல தேவைக்கேற்ற வருமானத்தை நீங்கள் அடைவீங்க. முயற்சிக்கேற்ற லாபமும் உண்டாக பெறுவீங்க. ஒரு சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. உங்கள் நீண்ட நாள் கனவு நினைவாகும். ஆசைப்பட்ட இடத்தை வாங்கக்கூடிய நிலையும் உருவாகும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவீங்க. தடைபட்டிருந்த வருமானம் வரத் தொடங்கும். பழைய முதலீட்டில் இருந்து எதிர்பார்த்த லாபமும் வந்து சேரலாம். அதே மாதிரி இந்த காலகட்டம் நவக்கிரகங்களும் சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கையும் இருக்கும். உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கலாம். செய்து வரக்கூடிய தொழிலை விரிவு செய்யக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். பிள்ளைகள் நலனுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். மாணவர்கள், ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்று படிப்பில் கவனத்தை செலுத்துறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் லாபம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். முன்னேற்றமும் உங்களுக்கு உருவாகலாம். பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையும் விலகும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவீங்க. நேற்று எடுப்பறையாக இருந்த பிரச்சனைகள் இன்று முடிவிற்கு வந்துடும். டெபாசிட் செய்த பணத்தில் இருந்த லாபமும் வரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியும் வெற்றியாகும். அதே போல இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கும் திறமையும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். எடுத்த வேலைகளை முடித்து அதில் லாபமும் அடைவீங்க. அதிர்ஷ்டக்காரகன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாகவே அமைய பெறப்போகிறது. குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை விலகி இணக்கம் ஏற்படலாம். எல்லா வகைகள்லையும் இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலம். நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ளவும் முடியும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீங்க. மாணவர்கள் படிப்பின் மீது அதிக அக்கறையும் எடுத்துக்கொள்வது நன்மையை
ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்டகரமானதாகவும் இருக்கப்பெறும். உங்களின் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கு ஏற்ற அதிர்ஷ்ட பலன்களையும் பெறுவீங்க. உங்களின் கடின உழைப்பால் எதிர்பார்த்த லாபம் பெற முடியும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு, சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். அரசியலில் இருக்கிறவங்க புதிய பதவி, சம்பள உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. வெளியூர், வெளிநாடு தொடர்பான வேலை, வியாபாரத்திற்கு சாதகமான காலமாகவும் இருக்கப்பெறும். திருமண முயற்சிகளில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த வகையில் நல்லவரன் அமையப்பெறுவீங்க. அதே மாதிரி காதல் துணையுடன் உறவுகளும் சிறப்பாகவே இருக்கப்பெறும். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை மகிழ்ச்சியாகவே செலவிடுவீங்க. பல விதத்தில் சாதகமானதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான சூழலும் குடும்பத்தில் அமைதியும் நிலவுங்க. இந்த காலகட்டம் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் மற்றும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. புனித ஸ்தலம், சுற்றுலா செல்ல திட்டமிடுவீங்க. உங்களின் பணிகள் பாராட்டப்படும். நீதிமன்ற வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவால் உங்களின் விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிடும். பணியிடத்தில் மூத்தவர்கள் மற்றும் சக ஊழியர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு, சம்பள உயர்வை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் லாபம் குவியும். சாத்தியமற்ற வேலைகளை கூட சிறப்பாக செய்து முடிக்க முடியும். புதிய தொழில் அல்லது வேலை தொடங்க சாதகமான காலமாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி காதல் துணையுடன் மகிழ்ச்சியாக தருணங்களை செலவிடுவீங்க. காதல் திருமணத்திற்கு வரைக்கும் செல்லும். திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். இந்த காலம் உங்களினுடைய வேலை தொடர்பான பயணங்கள் லாபத்தையும் அனுகூல பலன்களையும் தரக்கூடியதாகவே இருக்கப்பெறுகிறது. வேலையை சரியான நேரத்தில் முடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து மகிழ்ச்சி அடைவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு உற்பத்தியை பெருக்கவும் லாபம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழிலில் கணக்கை முறையாக பராமரிக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்குங்க. உங்களினுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கான நற்பலன்களை நிச்சயம் பெற முடியும். உங்களுடைய வேலையில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு, அப்படி இல்லைன்னா இடமாற்றத்திற்கான விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பிக்கலாம். அரசியல் தொடர்புடையவர்களுக்கு உயர் பதவி அல்லது மிக்க பொறுப்புகள் இருக்கக்கூடிய வகையில் கிடைக்கப்பெறும். அதே மாதிரி சமூகத்தில் உங்களினுடைய மரியாதையும் அதிகரித்து காணப்படலாம். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. சிலருக்கு வெளியூர், வெளிநாடு செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சாதகமான பலன்களை தருங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்கிறதன் மூலமாக சாதகமான பலன்கள் பெற முடியும். போட்டி தேர்வு, விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் பெரிய வெற்றி வாய்ப்பு உண்டாகும். திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழலும், திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு பிடித்த வகையில் வாழ்க்கை துணையும் அமையும். அதே மாதிரி உங்களின் பழக்க வழக்கத்தில் சற்று கூடுதல் கவனமாக இருங்க. அதிலும் உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம். வணிகத்தில் கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் எதிர்பார்த்த லாபம் சற்று கிடைக்காமல் காலதாமதமாகவும் இருக்கலாம். காதல் தொடர்பான விஷயத்தில் சில மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எதிர்பார்த்த வெற்றியும் கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கப்பெறும். உங்களுக்கு இந்த காலம் பெருமளவில் சாதகமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிக்கவும் முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கவும் பெறலாம். அதே சமயம் ஆன்மீகம், அப்படி இல்லைன்னா சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் புனித யாத்திரை செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. வீட்லையும் வெளியிலையும் உங்களின் மரியாதை அதிகரிக்கும்.
அதே மாதிரி மற்றொரு புறம் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய கருத்துக்கு மதிப்பும் அதிகரிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும். பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பு அதிகமாகலாம். பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க. நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தரும். அதே மாதிரி கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுலையும் நீங்கள் வேகம் காட்டுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைக்கிறவங்க அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுறது நல்லது. அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கும்.